ப்ரோ ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. நன்றி நன்றி நன்றி. ஹல்திஸ்க்காக ப்ரோ. ஒரு 5 நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். நீங்க அப்படியே நில்லுங்க. சும்மா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கம்பேக் எப்படி இருக்கு? எவ்வளவு சந்தோஷம். கம்பேக்ல இல்ல, இங்கேயே தான் இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எக்ஸிட் ஆனா தானே கம்பேக் ஆகும். அதனால இல்ல, இங்கேயே தான் இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இல்ல நம்ம மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு ஒற்றை நபர் அந்த மேடையில இருந்து நீங்க பார்க்கும்போது அந்த அதனுடைய வீரியம் என்னன்னு தெரியும், அதனுடைய தாக்கம் என்னன்னு தெரியும். ஒரு ஒற்றை நபர் சீமான் என்ற ஒரே நபர் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்தை, அதாவது என்ன சொல்றதுன்னா இவ்வளவு ஒரு இன எழுச்சியை ஏற்படுத்திருக்கான்னு சொல்லலாம். இன எழுச்சி மாநாடுன்னு சொன்னோம். நீங்க மேல இருந்து பார்க்கும்போது அந்த இனத்தினுடைய எழுச்சியை வந்து மேல இருந்து பார்க்கும்போது மிக வியப்பா இருந்துச்சு. அதை நாங்க எங்களுக்கு என்ன சொல்றோம், இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மாவீரர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் இதுவரை 2016, 21, இப்ப 26 இப்படி 3 சட்டமன்ற தொகுதிகள் கட்சியில இருந்து முதல் தேர்தல இருந்து இந்த மேடைகளை நான் பார்த்து வர்றேன். ஒரு ஏக்கம் இருக்கு. இது மாதிரி நம்ம கொடிமரம் போட்ட மாட்டோமா? மற்ற கட்சிகள் எவ்வளவு பிரம்மாண்டமா மாநாடு நடத்திருக்காங்க அப்படின்னு அந்த கொடிகளை பார்த்து நான் உள்ளுக்குள்ள வரும்போது, திருச்சிக்கு வரும்போது அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு. உண்மையிலேயே திருச்சி இந்த மண்ணினுடைய தாய் தமிழ் உறவுகள் நம்ம கட்சிக்காரங்களும் சரி, பங்காளி சாட்டை விரும்புறவங்களும் சரி, மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு பூரிச்சு போயிட்டோம். அந்த கொடி, அந்த தோரணங்கள், அந்த ஏற்பாடு, விழா ஏற்பாடு நான் மேடைக்கு வர்றதை விட உள்ள வரும்போதே ஒரு ஏக்கம். இது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு இருந்ததே இல்லையா? அந்த ஏக்கத்தை வந்து நாங்க நிறைவேற்றியாச்சு. ஒரு வீடே இல்லாத சின்ன வயசுல இருந்து ஒழுகுற வீட்டுல இருந்தவனுக்கு புதுசா வீடு கட்டுறா ஒரு திருப்தி இருக்கும் பாத்தீங்களா? ஆத்ம திருப்தி இருக்கும், ஒரு கனவு, ஒரு லட்சியம் இருக்கும். அது மாதிரி இந்த நம்ம தேர்தலை ஜெயிக்கல அதெல்லாம் அடுத்து இந்த மாநாடே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இப்படி ஒரு இன எழுச்சி மாநாடு இந்த தமிழ் மண்ணுல, குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம்னு நம்ம நினைக்கிறோம். இதை பார்த்து நான் ஒரு வியந்தேன். இந்த வாய்ப்பை திரும்ப எனக்கு கொடுத்த அண்ணன் சீமானுக்கும் சரி, நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். இது இன்னும் தொடரணும். இது வெற்றி கொண்டாட்டமா மாறணும். 2026 தேர்தல் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டமா அமையணும்னு இறைவனையும் பிரபஞ்சத்தையும் மாவீரனையும் பிரார்த்திக்கிறேன். வேட்பாளரை அறிவிக்கும் போது அப்படி மேல பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க, பார்த்தா அது என்ன சொல்லுது மனசு? அது நான் வந்து எப்பவுமே வந்து அதிகமான இறை நம்பிக்கை உடைய நபர். நான் பிரபஞ்சத்தையும் இறைவனையும் மாவீரர்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் இப்படி அதிகமா வந்து நேசிக்கக்கூடிய நபர். என்ன சொல்றேன்னா, நான் ஒரு அனாதை இல்லத்துல படிச்சு வந்தேன். எனக்கு சின்ன வயசுல பெற்றோர் இல்லை, அதனால அதிகமா இறைவனை நான் கும்பிடுவேன். அப்ப நான் மேல பார்த்ததுக்கான காரணம் எல்லா வகையிலையும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். நான் எந்த பொருள் எல்லாம் உயிரற்ற பொருள்களுக்கு நன்றி செலுத்துறேன். இது இத்தனை ஆயிரம் மக்களுடைய கைதட்டலோட அந்த இடம் எனக்கு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னேன். குறிப்பா மாவீரர்களுக்கு நன்றி சொன்னேன். அவ்வளவுதான். எனக்கு அது வந்து அதை என்ன சொல்ற உணர்ச்சியினுடைய உச்சம். அவ்வளவுதான். அம்பாசமுத்திரம் தொகுதி எப்படி வேலை பார்க்கலாம், என்னென்ன பண்ணலாம் இருக்கீங்க? இல்ல வித்தியாசம் பண்றதுக்கு நான் அம்பாசமுத்திரம் ஏற்கனவே நான் எனக்கு பழக்கப்பட்ட தொகுதியா, அறிமுகமான தொகுதியா இல்ல. யாரோ ஒரு தாய் தமிழ் உறவுகள் எவ்வளவோ பேரு ஒவ்வொரு தொகுதியிலும் உழைக்கிறாங்க. ஆனா 15 வருஷமா அம்பாசமுத்திர உறவுகள் அவன் வந்து ராப்பகலா உழைச்சிருப்பாங்க, இரவு பகலா சோறு டியூட்டி இருப்பாங்க, துண்டறிக்கை கொடுத்திருப்பாங்க. இந்த தொகுதியில நம்ம போட்டியிட மாட்டோமான்னு சிலர் கனவுல இருந்திருப்பாங்க, ஆசையில இருந்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அண்ணன் என்னை அந்த தொகுதியில கொடுத்திருக்காரு. நான் வந்து எனக்குன்னு நான் ஒரு இடத்துல கலப்பணி செஞ்சேன். அதுல இன்னொருத்தவங்க போட்டிடுறாங்க, ஒரு சகோதரி. நான் இன்னொருத்தவங்க வேலை பார்த்த இடத்துல போய் போட்டிடுறேன். அப்ப அவங்களுடைய உழைப்பை நான் ரொம்ப பக்குவமா ரொம்ப மதிக்கிறேன். அந்த உழைப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னும் சிறப்பா பெருக்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க ஒரு 5 வருஷம் ஒரு அடித்தளம் போட்டு வச்சிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பு வீணாயிடக்கூடாது. ஒண்ணு, அந்த உழைப்புக்கு மகுட சுட்டுறது மாதிரி இன்னும் என்னுடைய கடுமையான உழைப்பை கொடுப்பேன். அப்படி உழைப்பை கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த தொகுதி இன்னும் எழுச்சி பெறும். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புங்கிறது அந்த தொகுதியினுடைய 15 வருஷ உழைப்பு. அதை சரியான வகையில நான் அவங்களுக்கு வந்து மீண்டும் பண்படுத்தி கொடுப்பேன்னு நான் நம்புறேன். அதுபோதுக்கு ஒரு தடவை தான் கலந்தாய்வு போயிட்டு வந்திருக்கோம். அந்த கலந்தாய்வு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க, உண்மையிலேயே உயிரை நேசிச்சாங்க. அங்க இருக்கவங்க நான் இவ்வளவு ஆதரவு கொடுப்பான்னு நினைக்கல. உண்மையை சொல்லவா, நான் வந்து எனக்கு அம்பாசமுத்திரம் முடியல, குடும்ப ரீதியாக இங்க இருந்து தொலைதூரத்துல இருக்கு, என்னால முடியலன்னு சொல்லிட்டு எப்படியாவது எனக்கு வேண்டாம்னு சொல்லிருக்குன்னு கடைசி ஆனா அந்த கலந்தாய்வு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, சீமானே சொன்னாரு, உன்னை நேசிக்கிற இடத்துல போய் போட்டிடுறா, உன்னை நேசிக்கிறவங்களோட போய் நின்று வேலை போறான்னு. பிடித்த நபர், பிடித்த வேலை, பிடித்த இடம், அதை செய்யும் போது அந்த வேலை வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நம்புறேன். அம்பாசமுத்திரம் முதல் சட்டமன்ற தொகுதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை பதிவு செய்யும்னு நம்புறேன். அண்ணன் எப்பவுமே அண்ணனுடைய பேச்சு இந்த 2ல் 1 தொடர்ந்து சொல்ற மாதிரி அவர் ஒண்ணு சொல்லுவாரு, அதை மட்டும் தான் செய்யணும். ஏன்னா தலைமைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இந்த இயக்கத்தையும் இந்த கட்சியும் வழிநடத்த சரியா இருக்கும். அப்படிதான் விடுதலை புலிகளை தேசிய தலைவர் பிரபாகரன் வழிநடத்தினாரு. அதனால நாம எப்பவுமே தலைமைக்கு கட்டுப்படணும். தலைமை ஒண்ணு செய்யுதுன்னா அதை கீழ்படிஞ்சு ஏத்துக்கிறேன் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். அந்த கீழ்படிதலோட தான் நான் போய் வேலை செய்யறேன். இல்ல அது அண்ணனுக்கு நம்பிக்கைகள் நிறைய நடந்ததா வெளியில சொல்லக்கூடாதுல. அப்படி நிறைய அவருக்கு நம்மளுக்கு நிறைய நடந்துச்சு. ஆனால் ஒண்ணே அண்ணன் என்ன சொல்றாரோ செய்யுது. இப்ப இல்ல, எப்பவுமே அண்ணன், நான் நீங்க அதான் திரும்ப சொல்றேன், ஒரு ஒற்றை நபர் கத்தியே இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. நாமளா ஒரு இடையூறா இருந்துடக்கூடாது. முடிஞ்சா படிக்கட்டா இருக்கணும், தடைக்கெல்லாம் இருந்துடக்கூடாதுன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அதே மாதிரி இருப்பேன்னு நம்புறேன்.